அந்த விழாவில் 7 மணி நேரம் விஜய் உட்கார்ந்துருந்தார். எல்லாரும் பேசுறதையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். மலேசியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிட்டு எந்த நடிகரும் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சினிமாவில் நம்ம போகும்போது இந்த கலெக்ஷனை யாராலையும் நீ தொட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு கலெக்ஷனை பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தான் எப்போ வந்து குட்டி கதை சொல்ல போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த குட்டி கதையும் சொன்னார். அந்த குட்டி கதையில் சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தனியாக வருவாரா அணியா வருவாரா அப்படின்னா, என்னைக்கு இந்த விஜய் தனியாக வந்திருக்கான், அணியாக தான் வருவான் அப்படிங்கிறாரு. சிவகார்த்திகேயன் கையில் கோட்டில் கொடுத்த துப்பாக்கி அதை எங்கெங்கேயோ கை மாறி, ஒரு பக்கம் பார்த்தா விஜய் தடுக்கி விழுறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா மம்தா பைஜு அலறி ஓடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா விஜயோட கார் ஆக்சிடென்ட்ல போய் சிக்குது. காந்த மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பயங்கரமா நடந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், யார் யாரெல்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க, பெரிய பெரிய ஆள்லாம் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க ஆடியோ லான்ச்சை? ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. விஜயினுடைய கடைசி படம், அதோடைய ஆடியோ லான்ச்சு, சினிமாவில் விஜயுடைய கடைசி விழா, சினிமா விழா அப்படின்னும் போது அது ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணணும்னு நினச்சிருந்தார் விஜய். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் அந்த ஸ்டேடியத்தில் வந்து கூடியிருந்தாங்க. 7 மணி நேரம் அந்த விழா நடந்துச்சு. அந்த விழாவே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. 7 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஐட்டங்களும் அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. காசு கொடுத்து டிக்கெட் வாங்கின எல்லாருக்குமே ஏமாற்றம் இல்லாமல் வந்து திருப்தியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விழாவில் 7 மணி நேரம் விஜய் உட்காந்துருந்தார். பொறுமையாக வந்து விழாவில் உட்காந்துருந்தார். எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்தாரு. எல்லாரும் பேசுகிறதையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து கோடம்பாக்கம் ஏரியா அந்த ஓட்டு போட வாரியா அந்த பாட்டை பாடினாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த பாட்டில் ஒரு வரி, அதாவது நினச்சா நீங்களும் சிஎம் ஆகலாம் அப்படின்னு வந்துச்சு. அந்த வரியை கேட்டோன்னா ஆடிட்டோரியுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. விஜய்க்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வச்சாங்க. விஜயுமே வந்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டாரு. விஜயுமே அதை ரசித்தார். ஸோ மொத்தத்தில் இந்த விழா அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எஸ்ஏ சந்திரசேகர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டார். அட்லி, லோகேஷ் கனகராஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்சன் எல்லாம் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அட்லியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விஜயண்ணான்னு உயிரை விடுவார். இது கடைசி படம் அப்படின்னும் போது விஜயண்ணா ஓடி வந்து நெஞ்சில் முத்தம் கொடுத்தாரு, கட்டி பிடிச்சி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் மேலே இவ்வளோ அன்பு இந்த மக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சினிமா கதாநாயகனாக இன்றைக்கி வந்து 33 ஆண்டுகளில் விஜய் இவ்வளோ பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அது உண்மையாலுமே ஒரு பெருமையான விஷயந்தான். இது அவருடைய கடைசி படம்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த கடைசி விழா, சினிமா விழாவில் வந்து அவர் கலந்துக்கிட்டதே ரொம்ப சிறப்பானதாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த விழாவை நான் வந்து ரொம்ப சிறப்பானதாக பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த விழா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 7 மணி நேரம் இருந்திருக்காரு இல்லையா, விஜய் வந்து பொறுமையாக பார்த்துருக்காரு. இது வந்து விஜய்க்கான ஒரு மாற்றமாக நம்ம எடுத்துக்கலாமா? உண்மையாலுமே இது விஜய்க்கான மாற்றம் தான். காரணம் என்ன அப்படின்னா, விஜய் பற்றின நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அதாவது நடிகர் விஜய் அப்படின்னா யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. சினிமாவில் வந்து விஜய் வந்து ஒரு டாப் ஸ்டார், ஒரு உச்ச நடிகர், அதுலாம் எந்த சந்தேகம் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரு வியாபாரம், அவருக்கு இருக்கிற ஒரு ஓப்பனிங், அவருக்கு இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே யாராலையுமே அடிச்சுக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு டாப் ஸ்டாராக மாறிட்டார். ஆனால் வந்து அரசியல்வாதி விஜய், அதாவது வந்து தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னும் போது அங்கே நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் வந்து நிறைய கட்சி பிரச்சாரங்கள்லாம் நடக்கும், நிறைய மாநாடு, நிறைய பிரச்சாரங்கள்லாம் நடக்கும்போது நிறைய பொது கூட்டங்கள்லாம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்கும்போது அந்த பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் நடக்கும். அந்த 4-5 மணி நேரம் பொதுக்குழுன்னா அதில் கடைசி நபர் வரைக்கும் பேசுகிற வரைக்கும் அந்த தலைவர் வந்து அதில் உட்காந்துருக்கணும் பொறுமையாக. அதெல்லாம் விஜய் பண்ணுவாரா? அப்படிப்பட்ட ஒரு பொறுமை விஜய்க்கு இருக்கா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் இங்கே நீங்கள் இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் 7 மணி நேரத்துக்கு மேலே வந்து விஜய் பொறுமையாக உட்காந்துருந்தார். அதை பார்க்கும்போது அதெல்லாம் அந்த பொறுமையெல்லாம் விஜய்க்கு இப்போ வந்துடுச்சோ, அந்த அரசியல் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வருதோ அப்படின்னு என்ன தோணுது. ஸோ இதெல்லாம் நான் வந்து விஜய்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். அதாவது இப்போ வந்து விஜய் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசியலுக்கு தயார்படுத்திட்டு வராருன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன சொல்லப்போனால் மலேசியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அதாவது இவ்வளோ அதிகமான கூட்டம் வந்து இவ்வளோ சிறப்பான வந்து ஒரு விழாவாக அது நடந்ததுனால அந்த மலேசியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இது இடம் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இந்த சினிமா விட்டு போகிறதுனால எல்லாமே பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி அது ஒரு மாஸ் கலெக்ஷன் காட்டணும். இது வரைக்கும் கோட்டு லியோலாம் பார்த்தீங்கன்னா விஜயோட சுமாரான படம் தான், அது வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது. ஆனால் அதுவே 650 கோடி ரூபா தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டின ஒரு கலெக்ஷன், அதாவது ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் ஒன்று பண்ணணும். இந்த சினிமாவில் நம்ம போகும்போது இந்த கலெக்ஷனை யாராலையும் நீ தொட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு கலெக்ஷனை பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தான் அதை வந்து ஜனவரியில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் சில போட்டிகள்லாம் இருக்குது, அது இருக்க தான் செய்யும். எப்படி இருந்தாலும் வந்து சினிமாவில் விஜய் எல்லாருமே கொண்டாட தான் செய்வாங்க. அந்த ரெக்கார்டை அவர் முறியடிக்க தான் செய்வார். நிச்சயமாக பல விஷயங்கள் நடக்கும் சார். அதே போல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யாரையுமே நம்ம பெருசாக பார்க்கல, வரவும் இல்லை. சரி, இந்த ஆடியோ லான்ச் கடைசி படம் இதுக்காச்சும் வருவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், அது வரல. எதனால தான் ஃபேமிலி வரமாட்டாங்க? இல்லைம்மா, அது வந்து அவருடைய பர்சனல், அதாவது வந்து எப்படின்னா அவருடைய மனைவி குழந்தைங்க எல்லாம் அவரோட ஒன்றா இல்லைன்னு நம்ம நிறையா வீடியோவில் பேசியிருக்கோம். ஏதோ சில கசப்பு, ஏதோ சில கருத்து வேறுபாடு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, அதை வந்து நம்ம ரொம்ப உள்ளே போய் பேசுகிறது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. குடும்பத்தை பிரிஞ்சிருக்கார் அப்படிங்கிறது மட்டும் உண்மை தான், அது எல்லாருக்குமே வருத்தமாக தெரியுது. அது வந்து பல விழாக்கள் நடந்த போது கூட எதுக்குமே வந்து அவர் வரல. முதல்ல வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கோ இல்லை மதுரை மாநாட்டுக்கோ எங்கேயுமே அவங்க வரல. இப்போ இந்த கடைசி விழா சினிமாவில் அப்படின்னும் போது இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நான் வரல. ஆனால் அப்பா அம்மாவுமே வந்து விஜயோட பேசாமல் இருந்தாங்க. சில நாட்கள் பார்த்திங்கன்னா விஜய் அவங்க அப்பாட்டே பேசாமல் இருந்தார். ஆனால் இப்போ வந்து அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்பாவும் அம்மாவும் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குடும்பத்தோட கூடிய சீக்கிரம் சேருவார்னு நம்ம நம்புவோம். இது வந்து ஒரு நிரந்தர பிரிவுன்னு நம்ம சொல்லிட முடியாது. சட்டப்படி அவங்க பிரிஞ்சிடல, அவங்க ஏதோ மனக்கசப்பில் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ வேணாலும் புருஷன் பொண்டாட்டி நேராக பார்த்து பேசினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மன இணக்கம் வரலாம். அதனால் மறுபடியும் அவங்க சேரட்டும், நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். இதே போல் சினிமா வட்டாரத்தில் நிறைய பேர் போவாங்க, அதுவும் விஜயோட ஃபேர்வெல் மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாரும் போவாங்கன்னு நினைக்கும் போது பெருசாக யாருமே போகல, அந்த வட்டாரத்துக்குள்ளேயே இருந்தாங்க. இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? யாருமே போவாங்க. சினிமா வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும்மா இது விஜயோடைய சினிமா விழா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அது சினிமா விழாவாக இருந்தாலும் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறார். டிஎம்கே வந்து விஜய் நேரடியாக எதிர்க்கிறார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிட்டு எந்த நடிகரும் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இது வந்து சினிமாவில் பல நேரங்களில் நடக்கிறது தான். அந்தந்த ஆளுங்கட்சி இருக்கும்போது அந்த ஆளுங்கட்சியை எதிரில் உள்ள கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க மௌனமாக தான் இருந்துப்பாங்க. அவங்களுடைய திரை வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, ஏதாவது சிக்கல் வந்துடுமோன்னு பயப்படுவாங்க. எந்த காலத்துலையுமே வந்து சினிமாக்காரங்க வந்து ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக எதுவுமே பண்ணதில்லை. எல்லாமே போலி தான். சினிமா அப்படின்னாலே போலி தான். சினிமாக்காரர்கள் அப்படின்னாலே வேஷம் தான். எல்லாருமே வேடதாரிகள் தான், வேஷம் போடுறவங்க தான். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. நன்றி இதெல்லாம் எதுவுமே சினிமாக்காரங்க கிடையாது. சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம படம் நல்லா ஓடணும், நம்ம வந்து டாப்பில் இருக்கணும், இவ்வளோ தான் யோசிப்பாங்களே தவிர சுயநலமாக யோசிப்பாங்க, சுயநலவாதிகள். அதனால் வந்து இந்த நட்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க வந்து நட்புனா என்னன்னு கேட்பாங்க, நன்றினா என்னன்னு கேட்பாங்க, விசுவாசம்னா என்னன்னு கேட்பாங்க. அதனால் அவங்கள இதில் நம்ம எதிர்பார்க்குறதே தப்பு. யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி யாரும் வரல, அதுதான் காரணம். சார், அதே போல் ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அரசியல் ரீதியாக எந்த ஒரு விஷயமா ஆடியோ லான்ச்சுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஸ்மூத்தாக ஆடியோ லான்ச் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அரசியல் கலந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வந்து விஜய் வந்து அரசியல் வந்து பேசக்கூடாது அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. விஜய் பேசக்கூடாதுன்னு இல்லை, அரசியல் இந்த விழாவில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விழா அந்த அரங்கம் கொடுத்தது வந்து அந்த ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு தான் அந்த அரங்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த விழாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டதுனால ஒருவேளை இங்கே வந்து அரசியல் பேசிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து முதலே வந்து தடை விதிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த அரசியல் விஷயம் எதுவுமே இங்கே பேசக்கூடாது, கட்சி கொடியோ இல்லை வந்து கட்சி பேர் எழுதுன பேனரோ எதுவுமே இருக்கக்கூடாது, யாருமே வந்து அதை கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. அது தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம இந்திய நாட்டு அரசியல், இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை வெளிநாட்டில் போய் நீங்கள் பேசும்போது அது தவறு, அதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்க தடை பண்ணியிருந்தாங்க. விஜய் வந்து இந்த தடையை மீறி அரசியல் பேசுவாரா அப்படின்னா, தடையை மீறி வந்து நாசுக்காக வந்து விஜய் அரசியல் பேசிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அரசியல் கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டார். விஜய் வந்து ஆரம்பித்ததுலேருந்து எப்போ வந்து குட்டி கதை சொல்ல போகிறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த குட்டி கதையும் சொன்னார். அந்த குட்டி கதையில் சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா,
ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பெண்ணுக்கிட்ட கொடையை கொடுத்தாரு, அந்த பெண் ஒரு வயதானவர்கிட்ட கொடையை கொடுத்தாரு, அந்த வயதான ஒரு காய்கறி அம்மாட்ட கொடையை கொடுத்தாங்க. அந்த வயதான காய்கறி அம்மா பார்த்திங்கன்னா ஒரு மலையில் நினைஞ்சிட்டு வர பஸ் ஸ்டாண்டுக்கு வர ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து கொடையை கொடுத்தாங்க, சின்ன பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு வந்து பஸ்ஸில் இறங்கி போகும்போது அவங்க அப்பா வந்து மக வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. யார் அந்த அப்பா அப்படின்னா அந்த ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார். இந்த கதை எதுக்கு சொன்னார் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்துச்சு. ஒருவேளை வந்து நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லதே திரும்பி வரும், அந்த நோக்கத்தில் சொன்னாரா அப்படிங்கிறது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் சொல்லியிருப்பாரா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதுக்குள்ளே உள்ள அர்த்தம் கற்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் கையில் கோட்டில் கொடுத்த துப்பாக்கி அதை எங்கெங்கேயோ கை மாறி இன்னைக்கு வந்து விஜய்கிட்டே திரும்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த கொடை அவர் கொடுத்தது அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படி போய் இவர்கிட்டே வருது இல்லையா, அதே மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வந்து பேசுகிறாங்க. மறுபடியும் சிவகார்த்திகேயன் கொடுத்த துப்பாக்கி எங்கேக்கே வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னு கனெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அப்படி பேசுகிறாங்க. இது ஒரு கோணம், இது ஒரு கோணத்தில் வந்து இந்த குட்டி கதையை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. உண்மையாக இருந்தாலும் இருக்குமோ அப்படின்னு என்ன தோணுது. ஆனால் விஜய் வந்து சிவகார்த்திகேயனை நேரடியாக அட்டாக் பண்ணி பேசுவாரா அப்படின்னா நிச்சயமாக நேரடியாக அட்டாக் பண்ணி பேச மாட்டார். ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி வளர்ந்து விட்ட மிகப்பெரிய நடிகராக இருக்கார். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணி பேச மாட்டார். சிவகார்த்திகேயனை ஒரு தம்பி மாதிரி தான் நினைக்கிறாரு. அப்படின்னும் போது அவரை அட்டாக் பண்ணி பேச வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி பலமான எதிரிக்கிட்ட தான் நம்ம போட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ போகிறவன் வரவன்ட்டெல்லாம் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லுவார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிவகார்த்திகேயனை கனெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ சிவகார்த்திகேயனை தான் அது சொன்னார் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு சார், யார் யாரை எங்கே வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ அது சிவகார்த்திகேயனை கனெக்ட் பண்ண எல்லாமே சிவகார்த்திகேயனை தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து அவர் என்ன பேசினாலும் சிவகார்த்திகேயனோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படின்னா இந்த ஜனநாயகனோட பராசக்தி வருதுன்னும் போது அந்த கனெக்டிவிட்டியை ஆல்ரெடி கொண்டு வந்துடுறாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனநாயகன் வரும்போது ஏன் சிவகார்த்திகேயன் படம் வருது, வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அதாவது ஜனநாயகன் ஒரு படம், சிவகார்த்திகேயனுடைய வந்து பராசக்தி ஒரு படம், ரெண்டுமே சினிமா ரெண்டும் ஒன்றா வரதில் எந்த தப்பும் கிடையாது. அதனால் அதை கனெக்ட் பண்ணி விஜய் வந்து துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்தாரு, அந்த துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு நேராகவே திருப்பிட்டார் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அது ஒரே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். விஜய் சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்தது அது கோட் படத்தில் ஒரு காட்சி அமைப்புக்கு தான் கொடுத்தாரே தவிர நிஜமாக வந்து விஜய் வந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்துட்டாரா அப்படிலாம் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு விஜய் ஏதாவது உதவி செஞ்சுருக்கிறாரா ஒன்று ரெண்டாக சொல்ல முடியுமா அப்படிலாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்த ஒரு நடிகர், வளர்ந்து வந்துட்டார். ஓரளவுக்கு அவரும் ஒரு பெரிய ஸ்டாராக வந்துட்டார். விஜய் வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த கனெக்டிவிட்டி சிவகார்த்திகேயன் விஜய் அண்ணனாக பார்க்குறாரு, விஜய் சிவகார்த்திகேயனை தம்பியாக பார்க்குறாரு. இவ்வளோதான். நிறையா விழாக்களில் விஜய் விழாக்களில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து தொகுத்து வழங்கியிருக்கார், காம்பேராக இருந்திருக்கிறாரு, எல்லாமே இருக்க தான் செஞ்சுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்களே தவிர அதில் ஒன்றும் போட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ விஜய் வந்து சிவகார்த்திகேயன் வேறு ஏதாவது உதவி செஞ்சாரா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எந்த உதவியும் செய்யலை. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, நன்றி மறந்தவர் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் பண்ணுறது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ விஜய் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினது எதை கனெக்ட் பண்ணி பேசினார் சார்? அப்போ அந்த அரசியல் டிஎம்கே கனெக்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. கடைசியாக பேசுனது டிஎம்கே கனெக்ட் பண்ணி தான் பேசினார். அது மட்டும் நமக்கு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவர் வந்து பலமான எதிரியோட தான் மோதணும், அப்போ தான் நம்ம பலசாலின்னு நிரூபிக்கணும் முடியும்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் தனியாக வருவாரா அணியாக வருவாரா அப்படின்னா என்னைக்கு இந்த விஜய் தனியாக வந்திருக்கான், அணியாக தான் வருவான் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அணியாக வருவார் அப்படின்னா அரசியல் தான் அதுவும் சொல்கிறாரு. அப்போ வந்து ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கா, ஒருவேளை காங்கிரஸ் வரப்போதா விஜயோட சேர்ந்து, இல்லைன்னா வந்து ஏடிஎம்கேயோட விஜய் அலையன்ஸ் சேர போகிறாரா, ஏதோ ஒரு பெரிய கட்சி விஜயோட வந்து சேர போகிறாங்களா அந்த எலெக்ஷனில் அப்படின்னு ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு அவரே சொல்கிறார். அப்படின்னால ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. பட் எது எப்படி இருந்தாலும்மா பொறுத்திருந்து தான் இதெல்லாம் பார்க்க முடியும். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் வந்து இந்த ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அது தொடர்ந்து போகிற போக்கில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம கணிக்க முடியும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பேசுகிற எல்லாமே இப்போ அரசியலாக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இப்போ வந்து விஜய் பேசுகிற இந்த ஆடியோ ரிலீஸில் பேசுகிறது எல்லாமே சிவகார்த்திகேயனையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுறாங்க. சார் அதே போல் ஆடியோ லான்ச்சில் நடந்தது ஒரு பக்கம், ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா விஜய் தடுக்கி விழுறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா மம்தா பைஜு அலறி ஓடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா விஜயோட கார் ஆக்சிடெண்ட்டில் போய் சிக்குது. என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அதாவது மலேசியாவில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் முழு பாதுகாப்பு கொடுத்தாங்க, நம்ம நாட்டில் விஜய்க்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது எப்படி நம்ம பேசணும் அப்படின்னா, விஜய் வந்து தமிழ்நாட்டில் தானே இருக்கார், பல வருஷமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கார், பாதுகாப்பு
பாதுகாப்பாக தானே இருக்கார், அப்படிலாம் கிடையாது. அது ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் வந்து விஜயை பார்க்க வந்த கூட்டம். அதில் ஏதோ தள்ளுமுள்ளில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் தவறி விழுந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அது போக பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்குமா அப்படின்னா எப்படி இருந்திருக்க முடியும்? மத்திய அரசு பாதுகாப்பு இருக்குது, ஒய் பிரிவு, அதுக்கப்புறம் மாநில அரசு இருக்குது, ஏர்போர்ட் பாதுகாப்பு இருக்குது, அவரே பவுன்சர்ஸ் வச்சுருக்காரு. இவ்வளோ மீறி ஒருத்தர் நெருங்க முடியுமா அப்படின்னா நெருங்க முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் ஏன் வருது அப்படின்னா அந்த நடிகன் மேலே இருக்கிற கவர்ச்சி அது வந்து மக்கள்கிட்ட குறைஞ்சாதான் இந்த மாதிரி கூட்டங்கள் குறையும். இந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது விஜயே பாருங்கள் திடீர்னு உள்ளே போயிட்டார், அவருக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அதனால் வந்து விஜய் தான் வந்து இதை வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ இந்த கார் விபத்து அப்படிங்கிறது ரோட்டில் போகும்போது ஏதோ வந்து இண்டிகேட்டர் ஏதோ உடஞ்சிருக்கு, மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது. கடைசியாக ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் சார்? எனக்கு தெரிஞ்ச நியூ இயர் அன்றைக்கி ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஜனவரி 1, 2026 ட்ரெய்லர் வரப்போகுதுங்கிறாங்க. அது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ஜனவரி 1, 2026 அன்றைக்கி ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறேன். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.